தென்னக ஜேம்ஸ் பாண்ட் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர் மறைந்த நடிகர் ஜெய்சங்கர் ஆவார். இவர் 1970களில் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தார். இவரது படங்கள் வாரத்திற்கு ஒன்று ரிலீஸ் ஆகி அனைத்து சென்டர்களிலும் சக்கை போடு போட்டது. வெள்ளிக்கிழமை நாயகன் என்று இவருக்கு ஒரு பட்டப்பெயரும் உண்டு. ஒவ்வொரு வெள்ளியன்றும் இவரது ஒரு புது படம் வெளியாகும். அதனால் அவருக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் இவர் ஆரம்ப நாட்களில் சினிமாவிற்குள் நுழைய மிகுந்த சிரமப்பட்டார். ஏனென்றால் அந்த நாட்களில் திரையுலக மன்னர்களான எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் கோலோச்சி கொண்டிருந்தனர். புரட்சி நடிகரோ அந்நாட்களில் ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம் பெற்றிருந்தார். நடிகர் சோவும் ஜெய்சங்கரும் ஒன்றாக கல்லூரியில் படித்தவர்கள். மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் தான் இருவரும் படித்தார்கள். சோ அவர்கள் அந்நாட்களில் நாடகங்கள் போடுவது வழக்கம். ஜெய்சங்கர் அவ்வப்போது அவர் நாடகங்களில் நடிப்பதுண்டு. அந்த நாடக அனுபவம் அவருக்கு பின்னாளில் திரைப்படங்களில் நடிப்பதற்கு துணை புரிந்தது. நடிகர் சோ தனது நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் அரசியல் நையாண்டி செய்து நடிப்பதில் வல்லவராக திகழ்ந்தார். எம்ஜிஆரை பற்றியும் சிவாஜி கணேசனை பற்றியும் நையாண்டி செய்தாலும் அவர்கள் இருவருமே இவர் மேல் எந்தவித கோபமும் படாமல் இவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். சோ அவர்கள் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரை பல சினிமா கம்பெனிகளுக்கு அழைத்து சென்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த வேளையில் ஜெய்சங்கருக்கு சிறிய கண்கள் உள்ளதென்று அவரை நிராகரித்தார்கள். ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டம் ஜோசப் தலியத் என்ற இயக்குனர் மூலம் கிடைத்தது. அவர் இயக்கிய இரவும் பகலும் என்ற திரைப்படத்தில் ஜெய்சங்கரை கதாநாயகனாக தேர்வு செய்து நடிக்க வைத்தார். அந்த படம் 1965ஆம் வருடம் வெளியானது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், இரவும் பகலும் வெளியான அன்றே சினிமாவின் இரு துருவங்களான புரட்சி நடிகரின் எங்க வீட்டு பிள்ளையும் சிவாஜி நடித்த பழனியும் வெளியானது. இருப்பினும் ஜெய்சங்கர் நடித்த இரவும் பகலும் திரைப்படம் வெற்றி பெற்றது. எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அதிரி புதிரியாக வெற்றி பெற்றது. சிவாஜி கணேசனின் பழனி படமும் பெருவெற்றி பெற்றது. அதன் பிறகு அவர் நடித்த படங்கள் அத்தனையும் நல்ல வசூலை கொடுத்தது. தயாரிப்பாளர்கள் இவரை தேடி வர ஆரம்பித்தார்கள். அந்நாட்களில் சிறந்த தயாரிப்பு நிறுவனமான மாடர்ன் தியேட்டர்ஸில் நிறைய படங்கள் நடித்தார். குறிப்பாக இவர் நடித்த பட்டணத்தில் பூதம், எங்க பாட்டன் சொத்து, பாலாபிஷேகம், துணிவே துணை போன்ற படங்கள் சிறந்த படங்களாக கருதப்பட்டது. தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காத நடிகர் என்ற பெயரை எடுத்துள்ளார். தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால்தான் மேலும் மேலும் படங்களை எடுப்பார். ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் ஒரு படத்திலேயே தயாரிப்பாளரை வெங்காயம் விற்க அனுப்பி விடுகிறார்கள் சில நடிகர்கள். 2/3 பங்கை நடிகர் வாங்கி விடுகிறார்கள். மீதி பணத்தில் எப்படி படம் எடுத்து லாபம் பார்ப்பது? ஜெய்சங்கருக்கு திரையுலகிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல பெயர் இருந்து வந்துள்ளது. அவர் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்துள்ளார். விளம்பரம் இல்லாமல் தன்னுடன் நடிக்கும் சக கலைஞர்களுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்துள்ளார். தனக்கு மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும் பொழுதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லனாக முரட்டுக்காலை படத்தில் நடித்துள்ளார். இவர் தனக்கு வில்லனாக நடிக்கிறாரா? அவர் மிகப்பெரிய நடிகராச்சே, எப்படி ஒத்துக்கொண்டார் என்று ரஜினியை வியந்து பேசியிருக்கிறார். அதன் பிறகு கமல்ஹாசன், சிவாஜி கணேசன், சுரேஷ், கார்த்திக் போன்ற நடிகர்களுடன் நிறைய படங்களில் நடித்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இறுதி வரை நல்ல நட்பில் இருந்தார். எல்லார் மனங்களில் நீங்கா இடம் பெற்றிருந்த ஜெய்சங்கர் அவர்கள் 2000ஆவது ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி காலமானார். திரையுலக வரலாற்றில் என்றும் அவர் பெயர் நீக்கமற நிறைந்திருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை.